இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக இந்த இடத்திலே நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை தந்த பாஸ்டர் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இருந்த வண்ணமா என்னோடு பேசுங்கப்பா. அவருடைய சத்தம் துணிக்கிற இடமெல்லாம் விடுதலை, அவருடைய சத்தம் துணிக்கிற இடமெல்லாம் தேவ பலன். அவர் சிலுவையில மொழிந்த அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். என்னோடு பேசுங்க ஆவியானவரே. சிலுவையில சொன்ன வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க பெருகணும், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசிக்கலாம் லூக்கா 23ஆம் அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஏசப்பா முதலா சிலுவையிலே மன்னியும் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இது ஒரு முதன்மையான வார்த்தையாக இயேசு பேசினதில் 7 வார்த்தைகள்ல இந்த முதலாவது வார்த்தையாகிய மன்னியும் என்று சொல்லுகிற வார்த்தை முதன்மையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஜெயில் கைதி பலவித பாவங்களை செய்து கொண்டு அந்த ஜெயில போய் இருக்கும் போது அநேகர் அவனை அதுக்கடுத்து தூக்கில போட போறாங்க. அந்த நிலைமையில இருக்கும் போது நிறைய பேர் அவன்கிட்ட போய் ஆண்டவரை குறித்து சொல்லுறாங்க, ஏசப்பா உன் மேல அன்பா இருக்கிறாரு, உன் மேல பிரியமா இருக்கிறாருன்னு நிறைய பேர் சொன்ன போறோம். அவனுக்கு ஒரு இருதயத்துல ஒரு இதே இல்லை, நான் மறிக்க போறேன், இனி எதுக்கு எனக்கு இந்த வார்த்தைகளை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தி விட்டு அசிங்கமா பேசி கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு சிஸ்டர் அவன் பக்கத்துல போய் இந்த சிலுவையை குறித்த வார்த்தை ஒரு டிராக்ட் அவன் பக்கத்துல வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அவன் அதை எடுத்து வாசிக்க துவங்கினான். அவன் வாசிக்க அது அவனுடைய இருதயத்தை தொட்டது. அவனால அதை வாசிக்காம இருக்க முடியவில்லை. அவன் வாசித்து அழுது இறுதியாக அவன் மரிக்கும் போது என்ன சொன்னான் தெரியுமா? என் இருதயத்திலே ஒரு அளவு கடங்காத சந்தோஷம். அதை பார்த்த அந்த சிஸ்டர்கள், அந்த 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 அதிகாரிகள் சொன்ன வார்த்தை, அவன் தேவ அன்பை ருசிச்சிருக்கிறான் அப்படி. இந்த முதல் வார்த்தை வழியாக தேவன் அநேகரை தொற்றிருக்கிறாரு. மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற வார்த்தை ஒரு மனிதனுடைய ரட்சிப்பின் துவக்கமா இருக்கிறது. நம்மளும் இந்த நாள்ல ஆண்டவரை பார்த்து என்ன மன்னிங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுவோமா? என்ன மன்னிங்க ஆண்டவரே. நம்மளும் அநேக குறைகள் உண்டு. நாம் நிறைவானவர்கள் அல்ல. ஆண்டவரை பார்த்து இந்த மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு இறங்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக இது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக ஏசப்பா பேசுறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். நம்ம இந்த வசனத்தை படிக்கலாமா? ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார்கள் என்று இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்துல மைய பகுதியை நம்ம பார்த்தோம்னா
இந்த தீர்க்க தரிசனம் தான் என்று உறுதிப்படுவதற்கு இந்த வசனத்தின் மைய பகுதியை நம்ம படிக்கும் போது, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் என்று அந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அந்த அவர் வேண்டிக் கொண்டார் அல்லது ஜெபித்தார் என்று அந்த வசனத்துல பார்த்தோம்னா, அவர் சிலுவையில ஜெபித்த அந்த ஜெபம் தான் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தோம்னா, அந்த நம்ம படிச்ச லூக்கா 23:34 படிக்கும் போது நமக்கு தெரியும், அப்பொழுது இயேசு என்று ஒரு வார்த்தை அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது என்றால் அதுல ஒரு வேளை குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்பொழுது என்றால் ஒரு வேளை வந்தவுடன் இயேசப்பா அதை சொல்றத பார்க்கிறோம். நம்ம அதனுடைய முந்தின வசனத்தை படித்தோம்னா தெரியும். லூக்கா 23:34 வசனத்தை படிக்கலாம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது இரு குற்றவாளிகளை அதுல சிலுவையில அறைகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல அறைந்த உடன் ஏசப்பா அந்த அந்த அப்பொழுது இயேசு அவங்க அறைந்த உடனே தான் ஏசப்பாவுடைய சிலுவையில முதலாவது வார்த்தையை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒருவேளை ஏசப்பாயை அறைஞ்சிருக்கலாம், இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் அறைந்த பிறகு ஏசப்பாயை அறைந்திருக்கலாம் அந்த இடத்துல. ஆனா அறைந்த பிறகு ஏசப்பா அந்த இடத்துல சொல்றத பார்க்கிறோம் அவங்க ரெண்டு. அப்போ ஒரு அறியாதவங்க கூட அந்த இடத்துக்கு வரும்போது இந்த ரோம பேரரசால் குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்ட ஒருவராக தான் இவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது இயேசு நமக்காக ஒரு குற்றவாளியாக அந்த இடத்துல நம்ம தீர்க்கப்படுகிறத பார்க்கிறோம். நமக்காக அவர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டார். நமக்காக அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். நமக்காக, யாருக்காக? நமக்காக அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். எனக்காக அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். இந்த சிலுவையில ஏறுகிறது வரைக்கும் அவர் அந்த கள்ளர்கள் அந்த இடத்துல அவங்களை கொண்டு வந்து அறைகிறது வரைக்கும் அவர் அந்த வார்த்தையை சொன்னதாக குறிப்பிடப்பட்டதில்லை. அவர் எப்ப அவங்க ரெண்டு பேரும் அறைந்தார்களோ, நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பிலாத்துட்ட ஏசப்பாவை கொண்டு போறாங்க. அதற்கு முன்னாடி பிலாத்துட்ட ஏசப்பாவை கொண்டு போய் லூக்கா 23:14-15-16 நம்ம படிக்கும் போது ஏசப்பாவை அந்த இடத்துல கொண்டு போகும்போது பிலாத்து சொல்லுறான், மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றே நான் இவர்கிட்ட காணேன் அப்படின்னு மொத்த ஜனங்கள் இருக்கிற மத்தியிலும் இவர் என்ன செய்ய அந்த பிலாத்து அந்த கட்டளை இடுகிறான் என்று எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு அந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். இவனை சிலுவையில் அறைய சொல்லுவார் என்று கட்டளை இடுவார் என்று சொல்லி அந்த பிலாத்து கவனித்துக் கொண்டிருக்கும் போது பிலாத்து சொல்லுறான், நான் மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றை இவர்கிட்ட காணலையே அப்படின்னு. அந்த நேரத்துல கூட ஆண்டவர் அதுல ஒரு அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டதை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியாது. எல்லா ஜனங்களும் அவரை அக்கிரமக்காரராக அந்த இடத்துல எண்ண முடியாது. அவரிடத்துல குறை இல்லை என்று பிலாத்து சொல்லுகிறார். அவரிடத்திலே மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றையும் யாராலும் தீர்க்க முடியவில்லை. அவரிடத்திலே குறை ஒன்றையும் காண முடியவில்லை. ஆனாலும் அவருடைய சிலுவையிலே அந்த கள்ளர்கள் மத்தியிலே அவரை அறையும் போது அவர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே அறைந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது இயேசு பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று பிதாவை பார்த்து ஒரு ஜெபிக்கிற வார்த்தையாக நம்ம இந்த வார்த்தையை பார்க்கிறோம். ஒரு ஜெப வார்த்தையாக இந்த இடத்துல நம்ம இதை பார்க்கிறோம். ஏசப்பா எல்லாவற்றிலும் ஒரு ஜெபத்தை முன்னிலைப்படுத்துறத பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு போராட்டம் வந்தா அல்லது யாராவது நம்மள ஒரு தப்பா சொன்னா, அவங்க அசிங்கமா ஏதாவது நமக்காக கூடி நின்று நம்மளை ஏதாவது வார்த்தையினால் தீர்த்தாலோ நம்ம உடைந்து போய் நம்ம ஜெபத்தை விட்டு நம்ம உடைந்து போகிறோம். அல்லது ஒரு ஊழியம் நம்ம செய்யறோம்னா அந்த ஊழியத்துல யாராவது நம்மளை ஒரு குறையாக சொல்லி விட்டா நம்ம உடைந்து சோர்ந்து போகிற அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனாலும் இவ்வளவு வேதனையின் மத்தியிலும் இவ்வளவு கண்ணீரின் மத்தியிலும் தன்னால் மூச்சு கூட விட முடியாத அந்த சூழ்நிலையிலும் இயேசுப்பா பிதாவை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறத நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியுது.
அவர் தம்முடைய வாழ்க்கையின் எல்லா இடத்திலும் ஜெபத்தை முன்னிலைப்படுத்துறதை பார்க்க முடியும். அவர் ஊழியத்தின் துவக்கத்திலும், அவர் சீஷர்களை தேர்ந்தெடுத்த அந்த சமயத்திலும், பாடுகளை எதிர்நோக்கிற அவர் அந்த சிலுவையிலே பாடுகளை எதிர்நோக்கும் முன்பும் கெத்செமனேயிலே போய் சத்தம் போட்டு அழுது ஜெபித்த அந்த அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். கடைசியாக அவர் எல்லாம் முடிந்து பலனற்று ஒரு உள்ளப்பட்ட நிலம் போல அவருடைய சரீரம் காணப்படுகிற நிலை, பலமெல்லாம் அற்று போகிற அந்த நிலைமையிலே அவர் சிலுவையிலே பிதாவை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். அவர் அந்த இடத்துல யாருக்காக ஜெபித்தார் என்று நம்ம அந்த இடத்துல பார்த்தோம்னா, அவரை குத்தினவர்களுக்காக, அவரை சிலுவையிலே அறையுங்கள் என்று சொன்ன அந்த ஜனத்திற்காக, பிலாத்துவிற்காக. அவர் சிலுவையிலே கண்ணீர் விட்டு மன்னியும் என்று சொல்லுகிறார். அவர்களுக்காக மட்டுமா? நமக்காகவும். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, சமாதானத்தின் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையில சொன்ன வார்த்தையில நம்ம பேரை நம்ம அந்த இடத்துல போட்டுக்கலாம். நமக்காக மன்னியும் என்று அவர் கல்வாரி சிலுவையில தனக்காக ஒரு வார்த்தையும் பேசாமல், நமக்காக நாம் பாவம் செய்வோம் என்றதை அறிந்து கொண்டு, நம் அக்கிரமத்திலே வாழ்வோம் என்பதை அறிந்து கொண்டு, எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் கல்வாரி சிலுவையிலே நமக்காக கண்ணீரோடு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அவர் அந்த இடத்துல ஜெபித்ததின் காரணம் என்றேன் நம்ம அந்த இடத்துல பார்த்தோம்னா, அறியாமையினாலே செய்கிறார்கள் என்று இயேசப்பா அந்த இடத்துல நம்ம சொல்லி பார்க்கிறோம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று அந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அறியாமையால் ஜனம் அழிந்து போகிறார்கள். அநேக அறியாமைகளாலே படித்தவர்கள் பலர் உண்டு, ஆனால் இந்த சிலுவை சத்தியத்தை குறித்த அறிவில்லை, பாவத்தை குறித்த அந்த உணர்வில்லாமல் நடக்கிறார்கள். நமக்கும் கூட சில வேளைகள்ல கோபம் வரும்போது நமக்கு அது தப்புன்னு கூட தெரியாம நம்ம ஒரு இது இல்லாம நம்ம அது சில வார்த்தைகளை நம்ம பேசி விடுகிறோம். ஆனாலும் சிலுவையிலே ஆண்டவர் இவர்கள் அறியாமையால் செய்கிறார்கள் என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். இந்த ஜனத்தின் அறியாமை இருள மாற்றும்படியாக, இவர்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்களை மாற்றும்படியாக, நம்மை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நிறுத்தும்படியாக அவர் சிலுவையிலே அந்த கேடு அடைந்தவரா அவர் தொங்கினது அந்த இடத்துல பார்க்க முடியும். நம்ம அடுத்ததாக நம்ம அந்த வசனத்துல பார்க்கும்போது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். மன்னிப்பு என்பது நம்ம பொதுவாக நம்ம மன்னிப்புன்னு பார்த்தாலே கிறிஸ்தவங்கள் தான், கிறிஸ்தவர்களை மன்னிப்பின் ஒரு அடையாளமா சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் அநேகர் அப்படி கிடையாது. என் கூட படிக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, ஒரு கண்ணத்தை காட்டினா மறு கண்ணத்தை நீ காட்டி கொடுக்கணும் அப்படின்னு. நம்ம கோபமா ஏதாவது பேசணும்னா நீ அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றத நான் அநேக இடத்துல பார்த்திருக்கிறேன், ஹிந்து நண்பர்கள் கூட. அப்ப கிறிஸ்தவத்தின் ஒரு அடையாளமாக மன்னிப்பு இருக்கிறது. ஸ்ரீலங்கா அதிபர் ஒருத்தரை கொலை செய்த ஒரு குற்றவாளிய அவனை கடைசியாக தூக்கிலிட கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது அங்கிருந்த அதிகாரிகள் அவன்கிட்ட கேட்கிறாங்க, உனக்கு கடைசி ஆசை என்ன என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவன் சொல்லுறான், எனக்கு கிறிஸ்தவர்கள் அளிக்கிற அந்த ஞானஸ்தானம் வேணும் அப்படின்னு. நீ எதுக்காக இதை கேட்கிற? உனக்காக ஏதாவது ஒன்றை நீ கேட்கலாம் இல்ல உனக்கு குடும்பத்துக்காக ஏதாவது ஒன்றை நீ கேட்கலாம் இல்ல, நீ மரித்து போற அப்படின்னு. அப்ப அவன் சொன்னானா, என் இருதயத்துல சமாதானம் இல்லை, ஆனா கிறிஸ்துவத்துல மட்டுமே மன்னிப்புண்டு என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். அதனால எனக்கு அந்த கிறிஸ்தவ ஞானஸ்தானத்தை தாங்க அப்படின்னு அவன் கேட்டானா. இயேசு உயிரோடு இருந்த நாட்கள்ல கூட அநேக முறை மன்னிப்பு குறித்து சொன்னதை பார்க்கலாம். நம்ம சகோதரரை மன்னிக்கணும், நமக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அதிகமாக சொன்னதை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். நம்ம எந்த சூழ்நிலையில யாராக இருந்தாலும் நம்ம மன்னிக்கணும். நம்ம சில நேரம் அந்த நேரத்துக்காக நம்ம அவங்கள மன்னிச்சு விடுறோம். ஆனா அடுத்ததாக நம்ம அவங்க வேற ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது, நீ அன்னைக்கே அப்படி செஞ்ச இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த காரியத்தை மறுபடியும் எடுத்து அவங்கள்ட்ட கோபமா பேசுறத பார்க்க முடியும். நம்ம அவங்கள மனப்பூர்வமா மன்னிச்சிருந்தோம்னா நமக்கு அந்த வார்த்தை நம்ம வாயில வராது. நம்ம எல்லாரும் குறைபட்டவர்கள் தான். நம்ம எல்லாரும் எல்லாரையும் மன்னிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். மன்னிப்பு இல்லாமல் நம்ம அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. நம்ம எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். அதனாலதான் ஏசப்பா அந்த மன்னிப்பின் அடையாளமாக தான் சிலுவையிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அந்த பலவீனத்தின் மத்தியிலும் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை பார்த்து எல்லாரும் கண்களை மூடி அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா சிலுவையில தொங்கும் போது எல்லாரும் அவரை பலவீனர்களா பார்த்தாங்களான்னு நான் ஒரு விஷயம் நேற்றைக்கு நைட்டு யோசிச்சு பார்த்தேன். எல்லாரும் இவர் பலம் இல்லாதவர், இவரால் சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியாது அப்படின்னு அநேகர் நினைச்சிட்டு கொண்டிருந்தார்கள் என்று அநேகர் நினைத்து கொண்டு கூட இருந்தார்கள் அந்த இடத்துல. ஆனா அதிலேயும் சிலர் உண்டு, அவர் தண்ணீரின் மேலே நடந்ததை கண்டவர்கள், மரித்தவனை உயிரோடு எழுப்பினதை கண்டவர்கள், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினதை கண்டவர்கள், பிசாசின் மேல் அவருக்கு மேல் இருந்த அதிகாரத்தை கண்டவர்கள் அதில் இருந்தார்கள். காற்றையும் கடலையும் ஒரு குழந்தையை அதட்டுகிறது போல அதட்டினதை அவருடைய சீஷர்கள் கண்டார்கள். அவர் இயற்கையின் மேல் எவ்வளவு அதிகாரம் உள்ளவர், சகலமும் அவருக்கு கீழ்ப்படியும், எல்லாம் அவருக்கு கீழ்ப்படியும். அவராலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அவராலே எல்லாம் கூடும். கள்ளன் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்றோர் இயேசு தொங்கினார். பரியாசமும் பசிதாக படும் காய் படைந்தாரே, படும் காயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகழி. நமக்கு அந்த மன்னிக்கிற தன்மை இருக்கிறதா? அநேக வாய்ப்பு ஆண்டவர் தந்தும் நாம் மன்னிக்காம இருக்கிறோமா? இந்த ஒரு விசை நாம் அப்படியே ஆண்டவரை பார்த்து நான் மன்னிக்கிறேன்பா. அநேக முறை ஆண்டவர் நம்மிடத்துல அநேகரை முன்கொண்டு ஜெபத்திலே முன்கொண்டு நிறுத்தி இவர்களை மன்னி என்று சொன்ன போதும் நம்ம யாரையாவது மன்னிக்காம இருந்தோம்னா இன்று நாம் ஒரு விஷயம் மன்னிப்போமா? சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போவது எனக்கு பைத்தியமா இருக்கிறது. ஆனாலும் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனா இருக்கிறது. ஆண்டவர் ஒரு விஷயம் கூட நம்ம அந்த தேவ பலனை நடத்தும்படியாக விரும்புகிறார். நான் இன்னைக்கு மன்னிக்கிறேன்பா. கள்ளன் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்றோராய் இயேசு தொங்கினார். பரிகாசமும் பசிதாகம் கடும் காயமும் அடைந்தாரே, படும் காயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே.